உற்சாகமான ஒரு காலை பொழுதில் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்று 2021 டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை, வருடத்தின் இறுதி மாதம், ஒரு புதிய மாதம் முதல் நாளில் சந்திக்கின்றோம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிமையான ஒரு வெற்றிகரமான அதேபோல் பாதுகாப்பான நல்லதொரு நாளாகவும் நல்லதொரு மாதமாகவும் அமைய வாழ்த்திக் கொண்டு இன்றைய லங்கா ஸ்ரீயின் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சிக்குள் நாங்கள் செல்வோம். என்று போல் இன்றும் நாங்கள் முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகை பிரதான செய்தியாக தொடர் எரிவாயு சிலிண்டர்கள் வெடிப்பு, 8 பேர் கொண்ட குழுவை நியமித்தார் ஜனாதிபதி. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்று வரும் எரிவாயு சிலிண்டர் வெடிப்பு சம்பவங்கள் தொடர்பில் ஆராய்ந்து அதற்கான காரணம் மற்றும் தீர்வை முன்வைப்பதற்கு ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ 8 பேர் அடங்கிய குழுவை நியமித்துள்ளார். அனைத்து தரப்பினர்களின் ஆலோசனைகளையும் பெற்று 2 வார காலத்திற்குள் வெடிப்புக்கான காரணம் மற்றும் அதற்கான தீர்வு ஆகியவற்றை உள்ளடக்கிய அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு பணிக்கப்பட்டுள்ளது. மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சாந்த வல்பொல தலைமையில் நியமிக்கப்பட்ட குழுவில் சிரேஷ்ட பிரதி பொலிஸ் அதிபர் தேசபோது தென்னகோன், மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் அஜித் த சில்வா மற்றும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் WDW ஜாய்திலக, பேராசிரியர் பிரதீப் ஜாய்வீர, இலங்கை கண்டுபிடிப்பாளர்கள் ஆணையகத்தின் ஆணையாளர் பேராசிரியர் நாராயண் சிறிமுத்து, கைத்தொழில் தொழில்நுட்ப நிறுவனத்தின் மேலதிக நிறைவேற்று பணிப்பாளர் ஜெனரல் பேராசிரியர் சுதர்சன சோமசிறி, இலங்கை ஜெர்மனி நிறுவனத்தின் சிரேஷ்ட பிரதி பணிப்பாளர் சுஜீவ மாகாம ஆகியோர் குழுவின் ஏனைய உறுப்பினர்களாவர். தேவையான அனைத்து தரப்பினரது ஆலோசனைகளையும் பெற்று மற்றும் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ள கண்காணிப்புகள் மற்றும் ஆலோசனைகளை முழுமையாக ஆராய்ந்து 2 வார காலத்திற்குள் முழுமையான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு குழுவினருக்கு பரிந்துரை விடுக்கப்பட்டுள்ளதாக தன செய்தி அவ்வாறு வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து நாங்கள் வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம். ஒமிக்ரோன் புதிய பிறழ்வினால் உலகளாவிய அபாய நிலை, நத்தார் பண்டிகையின் போது நாட்டை முடக்குவதற்கு தீர்மானிக்கவில்லை அரசாங்கம் என்றுதான் செய்தி காணப்படுகின்றது. நத்தார் பண்டிகையின் போது நாட்டை முடக்குவதற்கு அரசாங்கம் தீர்மானிக்கவில்லை. ஒமிக்ரோன் என்ற புதிய பிறழ்வின் காரணமாக உலகளாவிய ரீதியில் மீண்டும் அபாய நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மக்கள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்று அமைச்சரவை இணை பேச்சாளர் அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்தார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், அரசாங்கத்துக்கு நாட்டை மீண்டும் முடக்கும் எதிர்பார்ப்பு இல்லை. எனினும் இதன் மூலம் நாட்டில் உள்ள சகல பிரஜைகளும் பாதுகாப்பாக உள்ளனர் என்று கருதக்கூடாது. நாட்டில் பெருமளவானோருக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது என்பதற்காகவும் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளனர் என்றும் கருத முடியாது. காரணம், ஒமிக்ரோன் என்ற புதிய பிறழ்வின் காரணமாக உலகளாவிய ரீதியில் மீண்டும் அபாய நிலைமை ஏற்பட்டுள்ளது. எனவே அனைவரும் தடுப்பூசி பெறுவதோடு மாத்திரமன்றி அடிப்படை சுகாதார விதிமுறைகளையும் பின்பற்ற வேண்டும். சுகாதார விதிமுறைகளை பின்பற்றுவது சுகாதார பாதுகாப்பில் மாத்திரமன்றி பொருளாதாரத்திலும் தாக்கம் செலுத்துகின்றது. நாட்டில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ள போதிலும் பின்பற்றப்பட வேண்டிய சுகாதார விதிமுறைகள் சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளன. அவற்றை பின்பற்றாது அண்மையில் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் பேரணிகள் என்பன முன்னெடுக்கப்பட்டமை கவலைக்குரியதாகும். அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை. சுகாதார விதிமுறைகளை பின்பற்றி பொறுப்புடன் செயல்படுமாறு மக்களை கேட்டுக்கொள்கின்றோம் என்ற தளம் செய்தி அவ்வாறு வீரகேசரி பத்திரிகையில் காணப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து நாங்கள் வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம். சீனாவின் கடன் பொறி என்பது மூட நம்பிக்கை, இலங்கையை நாமே பாதுகாத்தோம், சீன தூதரகம் அறிவிப்பு. உகண்டாவின் விமான நிலையத்தை சீனா தன்வசப்படுத்திக் கொள்வதாக வெளியான செய்திகள் முற்றிலும் பொய்யானவையாகும். கடன் பொறி என்பது முற்றுமுழுதாக மேற்குலக காலனித்துவத்தினால் கட்டி எழுப்பப்பட்டதோர் கருத்தியலாகும். இலங்கை அரசாங்கம் கடந்த 2017ஆம் ஆண்டில் அம்பாந்தோட்டை துறைமுகத்தை குத்தகைக்கு வழங்குவதன் ஊடாக அதற்கு தேவையான டாலரை திரட்டுவதற்கு தீர்மானித்த போது மேற்குலகின் கடன் பொறியில் இருந்து இலங்கையை சீனா பாதுகாத்ததாக அந்நாட்டு தூதரகம் தெரிவித்துள்ளது. உகண்டா அரசாங்கம் சீனாவிடம் பெற்ற கடனை மீளச் செலுத்த முடியாத நிலையில் இருப்பதன் காரணமாக அந்நாட்டுக்கு சொந்தமான ஒரே ஒரு சர்வதேச விமான நிலையம் தற்போது சீனாவின் வசமாகி இருப்பதாக அண்மையில் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. இது குறித்து உகண்டா சிவில் விமான சேவை அதிகார சபையின் ஊடக பேச்சாளர் வியான்னே எம் லூக்கியா அவரது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் ஊடாக விளக்கம் அளித்திருந்தார்.
சீனாவிடம் பெற்ற கடனுக்கு பதிலாக எமது என்ரபே சர்வதேச விமான நிலையத்தை வழங்கவிருப்பதாக வெளியாகியிருக்கும் செய்திகளில் எவ்வித உண்மையும் இல்லை என்பதை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். நாட்டின் தேசிய சொத்தை உகண்டா அரசாங்கம் வேறு தரப்பினருக்கு வழங்காது. இத்தகைய சம்பவம் இடம்பெறாது என்பதை நாம் ஏற்கனவே கூறியிருப்பதுடன் தற்போது மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கின்றோம். ஆகவே விமான நிலையத்தை சீனாவிடம் வழங்குவதாக வெளியான செய்திகள் முற்றிலும் பொய்யானவை என்று அவர் அந்த விளக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார் என்று தான் செய்தியும் அவ்வாறு வீரகேசரி பத்திரிகையில் காணப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாங்கள் தமிழன் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். தமிழன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக சிலிண்டர் வெடிப்பை ஆராய விசேட குழு நியமித்தார் ஜனாதிபதி கோட்டாபய. 2 வாரங்களில் அறிக்கை தர பணிப்பு. சபாநாயகர் தலைமையிலும் இன்று விசேட கூட்டம். நாட்டின் பல்வேறு பிரதேசங்களிலும் உள்ள வீடுகள் மற்றும் விற்பனை நிலையங்களில் இருந்து பதிவாகி வரும் சமையல் எரிவாயு சிலிண்டர் அதாவது எல்பிஜி வெடிப்பு மற்றும் தீப்பற்றல் சம்பவங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காகவும் அவை தொடர்பில் உடன் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை முன்வைப்பதற்காகவும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. மொரட்டுவை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சாந்த வால்போல தலைமையிலான இந்த குழுவினர் அங்கத்தவர்களாக சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் தேசமன் தென்னகோன், மொரட்டுவை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் அஜித் டி சில்வா, ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டபிள்யூ ஜெயதிலக, பேராசிரியர் பிரதீப் ஜெயவீர, இலங்கை புத்துருவாக்க ஆணைக்குழுவின் ஆணையாளர் பேராசிரியர் நாராயண் ஸ்ரீமுத்து, கைத்தொழில் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகம் கலாநிதி சுதர்சன சோமசிறி, இலங்கை தர நிர்ணய நிறுவனத்தின் சிரேஷ்ட பிரதி பணிப்பாளர் சுஜீவ மகாம ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேவையான மற்றும் ஏற்கனவே உள்ள அனைத்து ஆய்வுகள் மற்றும் அனைத்து தரப்பினரதும் கருத்துக்களை ஆராய்ந்து 2 வாரங்களுக்குள் தனக்கு அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதியால் அக்குழுவினருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது என்று தான் அந்த செய்தி அவ்வாறு தமிழன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து நாங்கள் தமிழன் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம். அபுதாபி மாநாட்டில் சந்திக்கும் கோட்டா ரணில் ஜெய்சங்கர். அபுதாபியில் நடைபெறவுள்ள 5வது இந்து சமுத்திர மாநாட்டில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச கலந்து கொள்ள உள்ளார். இதில் கலந்து கொள்ளுமாறு முன்னாள் பிரதமரும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் ரணில் விக்ரம் சிங்கவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல், பொருளாதாரம், தொற்றுநோய் என்ற துணைப்பொருளில் இந்து சமுத்திர மாநாடு டிசம்பர் 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளது. முன்னாள் பிரதமர் விக்ரமசிங்கவு எதிர்வரும் 5ஆம் தேதி மாநாட்டில் உரையாற்றவுள்ளார். காலநிலை மாற்றத்தின் அதிகரித்து வரும் அச்சுறுத்தலை இந்திய பெருங்கடல் பகுதி எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்படவுள்ளது. முன்னாள் பிரதமர் விக்ரமசிங்கவுடன் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் சிங்கப்பூர் வெளிவிவகார அமைச்சர் விவியன் பாலகி கிருஷ்ணன் உள்ளிட்ட சர்வதேச பிரமுகர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இவர்கள் அங்கு சந்திப்பொன்றையும் நடத்த உள்ளதாகத்தான் அந்த செய்தி தமிழன் பத்திரிகையில் அவ்வாறு காணப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து நிகழ்ச்சி நடத்ததாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக ஒமிக்ரோன் திரிபை எதிர்கொள்ள தயார், அதனால் மரணங்கள் ஏற்படுமா, அதற்கு தடுப்பூசி சாத்தியமா? உலக சுகாதார ஸ்தாபனம் எதையும் கூறவில்லை. ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி. ஒமிக்ரோன் கொரோனா திரிபு வைரஸ் பரவும் வேகம், அதற்கான நோய் அறிகுறிகள் என்ன, பிசிஆர் மூலம் அதனை இனங்கண்டு கொள்ள முடியுமா, அதனால் மரணங்கள் ஏற்படுமா, அதற்கு தடுப்பூசி சாத்தியமா என்பது தொடர்பில் இதுவரை உலக சுகாதார ஸ்தாபனம் தெளிவான விவரங்கள் எதனையும் தெரிவிக்கவில்லை. எனினும் 15 சர்வதேச நாடுகளில் பரவி வரும் இந்த வைரஸை இலங்கையில் எதிர்கொள்வதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என ஆரம்ப சுகாதார சேவைகள், தொற்று நோய்கள் மற்றும் கோவிட் நோய் கட்டுப்பாட்டு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெனொண்டபுல்லை தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற சுகாதார அமைச்சு மற்றும் ஆரம்ப சுகாதார சேவைகள், தொற்று நோய்கள் மற்றும் கோவிட் நோய் கட்டுப்பாட்டு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சு ஆகியவற்றுக்கான நிதி ஒதுக்கீடு மீதான குழு நிலை விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் என்றதான் செய்தி தினக்குரல் பத்திரிகையில் காணப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம். 60 லட்சம் மக்களுக்கு ஆபத்தா, எரிவாயு வெடிப்பில் இருந்து பாதுகாக்கவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித். சமையல் எரிவாயு வெடிப்பில் இருந்து மக்களை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் சபையில் வலியுறுத்தினார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமைகள் நிலையியல் கட்டளை 27 2 கீழ் கேள்வி எழுப்பி உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் 60 லட்சம் மக்கள் வீடுகளில் சமையல் எரிவாயுவை பயன்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் கடந்த சில தினங்களாக நாட்டின் பல்வேறு இடங்களில் எரிவாயு சிலிண்டர் வெடித்த சம்பவங்கள் பதிவாகி வருகின்றன. கடந்த 2 தினங்களில் மாத்திரம் இவ்வாறான சம்பவங்கள் 11 பதிவாகி இருக்கின்றது. இந்த பிரச்சனை இந்த வருடம் ஆரம்பத்தில் 18 லிட்டர் கொள்வனவு கொண்ட ஹைபிரிட் வகை சிலிண்டர் ஒன்றை அறிமுகப்படுத்திய பின்னராகும். நுகர்வோரை ஏமாற்றி அதிக லாபம் ஈட்டிக்கொள்ளும் நோக்கிலே இது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது.
இது தொடர்பாக நுகர்வோர் அதிகார சபையால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு குறித்த நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ள போதும் இடம்பெற்ற நடவடிக்கையால் வெடிப்பு சம்பவங்கள் நாடுபூராகவும் இடம்பெறுவதை அறிய கிடைக்கின்றது. சிலிண்டரின் ரசாயன கலவையில் அளவில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதை பாதுகாப்பு அதிகார சபை முன்னாள் பணிப்பாளர் மற்றும் சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைய ரசாயன பிரிவு முன்னாள் பிரதானி ஆகியோர் ஊடக சந்திப்பொன்றின் போது தெரிவித்திருந்தனர். சிலிண்டரில் கசிவு இடம்பெறுவதை பொதுமக்கள் சவர்க்கார நுரையை சிலிண்டரின் கேஸ் வெளியாகும் இடத்துக்கு இட்டு பரிசோதித்து பார்த்து இவ்வாறான பல சிலிண்டர்கள் நாட்டுக்குள் இருப்பதை உறுதி செய்திருக்கின்றனர் என்று தான் அவர் கூறியதாக அந்த செய்தி காணப்படுகின்றது தினக்குரல் பத்திரிகையில். அதைத் தொடர்ந்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம். ஆயுத முனையில் மக்களை மிரட்டி யாழில் காணி ஆக்கிரமிப்பு முயற்சி எதிர்த்து மாதகளில் நேற்று போராட்டம். கடற்படையினரை ஆயுதங்களுடன் குவித்து மக்களை மிரட்டி பொதுமக்களுக்கு சொந்தமான காணிகளை கடற்படைக்கு ஆக்கிரமிக்கும் முயற்சி மாதகள் கிழக்கில் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. மாதகள் மேற்கு பகுதியில் கடற்படையினரின் தேவைக்காக தனியார் காணிகளை ஆக்கிரமிக்கும் நோக்கில் நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்படவிருந்த அளவீட்டு முயற்சி மக்கள் அரசியல்வாதிகள் போராட்டத்தை அடுத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் மாதகள் கிழக்கு பகுதியில் கடற்படையினரின் தேவைக்காக தனியார் காணிகளை சுவீகரிக்கும் முயற்சி கடும் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. மாதகள் கிழக்கு J150 கிராம உத்தியோகத்தர் பிரிவு குசுமந்துறையில் தனியாருக்கு சொந்தமான ஒரு பரப்பு காணி கடற்படையினரின் தேவைக்கு சுவீகரிக்கப்பட்டதாக அளவீட்டு பணிகள் நேற்று நில அளவை திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்படவிருந்ததாகத்தான் செய்தி அவ்வாறு தினக்குரல் பத்திரிகையில் காணப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தினகரன் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக கேஸ் சிலிண்டர் வெடிப்பு விவகாரம் தொடர்பான ஆராயும் பாராளுமன்ற ஆலோசனை குழு கூட்டம் இன்று. அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு. பாராளுமன்றத்தில் தினமும் தொடரும் சமையல் எரிவாயு சர்ச்சைக்கு தீர்வு காணும் வகையில் ஆலோசனை நடத்த திட்டம். நாட்டில் நிலவும் சமையல் எரிவாயு விவகாரம் தொடர்பில் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இன்றைய தினம் விசேட பாராளுமன்ற ஆலோசனை குழு கூட உள்ளதாக நுகர்வோர் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இந்த ஆலோசனை குழு கூட்டத்திற்கு பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தாத கட்சிகளின் தலைவர்களும் அழைக்கப்பட்டுள்ளதாக அவர் நேற்று சபையில் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று சமையல் எரிவாயு விவகாரம் தொடர்பில் ஏற்பட்ட சர்ச்சைக்கு பதிலளிக்கும் வகையிலேயே அவர் இதனை தெரிவித்தார் என்று தன செய்தி தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து நாங்கள் தினகரன் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம். எதிர்வரும் பண்டிகை காலத்தில் நாட்டை முடக்கும் நோக்கம் அரசாங்கத்திற்கு கிடையாது. மக்களை பொறுப்பாக நடக்குமாறு கோரிக்கை. நாட்டை முடக்கும் எந்த நோக்கமும் அரசாங்கத்துக்கு கிடையாது. எதிர்வரும் பண்டிகை காலத்தில் மக்கள் சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றி பொறுப்புடன் நடக்க வேண்டும் என இணை அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் ரமேஷ் பத்ரன தெரிவித்தார். அனைவரும் பாதுகாப்பாக செயற்படாவிட்டால் ஆபத்தான நிலை ஏற்படலாம் எனவும் அதனை அனைவரது சுகாதார பாதுகாப்பு மாத்திரமின்றி நாட்டின் பொருளாதாரமும் பொதுமக்களின் செயற்பாடுகளிலேயே தங்கியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். கொரோனா தொற்று அதிகரிப்புடன் நாடு மூடப்படுமா என அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக மாநாட்டில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் என்று தனது செய்தி தினகரன் பத்திரிகையில் காணப்படுகின்றது. அவைதான் இன்றைய நாளில் வெளியான தமிழ் பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாக அமைந்துள்ளது. அந்த செய்திகளை தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாட்டின் இன்றைய காலநிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வோம். அதற்காக நாங்கள் இப்பொழுது வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி முகமது சாலிகின் அவர்களை தொடர்பில் இணைத்துக் கொள்கின்றோம். மத்திய சப்ரகமுவ மேல் வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களின் பல இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் பல இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 50 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனைய பிரதேசங்களில் சீரான வானிலை காணப்படும். மத்திய மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் தாய்லாந்தின் தென் பகுதியுடனும் அதனை அண்மித்த பகுதியிலும் தாளமுக்க பிரதேசம் ஒன்று உருவாகியுள்ளது. இது நாளை அளவில் மேலும் விருத்தி அடைந்து
தென்கிழக்காக வங்காள விரிகுடாவின் கிழக்கு பகுதியின் மத்தியுடன் இணைந்ததாக காணப்படும். இதனைத் தொடர்ந்து வருகின்ற 24 மணித்தியாலங்களில் மேலும் தீவிரமடைந்து சூறாவளியாக மாற்றமடையும். இந்த சூறாவளியானது மேலும் தீவிரமடைந்து வடமேற்கு திசையினூடாக நகர்வதுடன் டிசம்பர் 4ஆம் திகதி அளவில் வட ஆந்திர பிரதேசத்தின் ஒடிசா கரையை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகையினால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அவதானத்துடன் கடற்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக அம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் குறிப்பாக பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஏனைய பிரதேசங்களில் சீரான வானிலை காணப்படும். கடற்பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். ஆமவை நாட்டின் இன்றைய காலநிலை தொடர்பான தகவல்கள் அவற்றை நமக்கு வழங்கியிருந்தார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி முகமது சாலிகின் அவர்கள். அந்த தகவலோடு நாமும் இன்றைய பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம். அதுவரை தொடர்ந்தும் லங்காஸ்ட்ரியோடு இணைந்தீர்கள். லங்காஸ்ட்ரி யூடியூப் வலைத்தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதேபோல் உங்களுடைய முகப்புத்தகத்தில் லங்காஸ்ட்ரி நியூஸ், லங்காஸ்ட்ரி டிவி போன்ற எங்களுடைய பக்கங்களை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நாட்டில் நடைபெறும் சம்பவங்களை நேரடியாக தருவதற்கு நாங்கள் என்றும் தயாராக இருக்கிறோம் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.